ஹலோ மக்களே! வெல்கம் டூ அனதர் வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கூட வழக்கம் போல நம்ம சந்தோஷ் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய், ஹாய். ஸோ வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ப்ரோ நீங்க 2015ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2015ல நான் 9த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. நான் 7த் படிச்சுட்டு இருந்தேன். ஏன் இந்த பையன் சம்மந்தமே இல்லாம 2015 பத்திலாம் கேட்குறான் அப்டின்னா, சம்மந்தம் இருக்கு. நம்ம பேச போற டாபிக்கும் 2015க்கும் சம்மந்தம் இருக்கு. பெர்ஃபெக்ட் 10 இயர் சேலஞ்ச் நடந்திருக்கு. அது கோஇன்சிடென்ஸா இல்ல நடக்கணும்னு நடந்திருக்கான்னு நமக்கு தெரியல. என்ன அப்டின்னா 2015ல ஒரு வேர்ல்டு கப் நடக்கும். அது ஒரு இங்கிலீஷ் பாட்டு கூட வரும். அதெல்லாம் எனக்கு பாடத் தெரியாது. அந்த வேர்ல்டு கப் வந்து ரொம்ப நாஸ்டால்ஜிக்கான வேர்ல்டு கப். ஏன்னா, நான் சொன்னேன் 7த் படிக்கிறேன். ஒரு புத்தி தெரிஞ்சு பார்த்த வேர்ல்ட் கப் அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அந்த வேர்ல்ட் கப்ல 4 பேர் செமிஃபைனல் ஆடுனாங்க. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நான் அந்த கேள்வி கேட்டேன்னு. இந்த வீடியோ என்ன அப்டின்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் பிரிவ்யூ. திஸ் இஸ் நாட் அ கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. நம்ம அப்டியே இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா பிரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 4 டீமும் வந்துட்டு இப்போ செமிஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ இது ரிப்பீட்டா, ரிவெஞ்சா அப்படின்றத வந்துட்டு நம்ம போக போக அனலைஸ் பண்ணலாம். ப்ரோ இந்த செமிஃபைனல் பத்தின உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ப்ரோ எனக்கு என்னன்னா 2015ல நடந்தது அப்படியே ஆப்போசிட்டா நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். நானும் ரிவெஞ்சுக்கு தான் வெயிட் பண்றேன். சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாண்ட ரிவெஞ்ச் எடுக்க போறாங்க. இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவ ரிவெஞ்ச் எடுக்க ஆனா போறாங்க. ஃபைனல் வந்தா ரிவெஞ்ச் வேணாம். ரிப்பீட் தான் நடக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். 2024 T20 வேர்ல்ட் கப். நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட தான் ஃபைனல் ஆடிப்போம். ஒரு ஓகே, ரிவெஞ்ச், ஓகே, ஓகே, ஒரு ஓகே. ரிப்பீட் நடந்தா இந்தியன் ஃபேன்ஸா நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். இந்த மேட்ச் அவர் சொல்ற மாரி ரிவெஞ்ச் எடுத்தா நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா பிரிவ்யூ கூட அப்படியே நம்ம லைன் பை லைன் போயிடலாம். பிளேயிங் கண்டிஷன் தான் ப்ரோ நம்ம ம். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே கிரவுண்ட், அதே துபாய், அதே டெய்லர், அதே வாடகைன்ற மாரி அதே பிட்ச்ல ஆடுவாங்களா? பட் பக்கத்து பிட்ச்ல ஆடுவாங்களான்னு அவங்களுக்கு தான் தெரியும். என்ன அப்டின்னா, சேம் தியரி தான். அந்த ஃபர்ஸ்ட்டு 10 ஓவர் கொஞ்சம் அப்படியே காஷியஸா. ஏன்னா, நம்ம போன மேட்சே பார்த்தோம் நியூசிலாந்து கூட விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு விழுந்துருச்சு. நல்ல குவாலிட்டி பேசர்ஸ் ஆஸ்திரேலியா கிட்டயும் இருக்காங்க. என்னதான் ஸ்டார், கேஎஸ்எல், கமின்ஸ் லெவலுக்கு வரலனாலுமே அவங்க கிட்டயும் வரதுக்கு நெறைய ஐ மீன் அந்த ஸ்பென்சர் ஜான்சன் ஆகட்டும், வாஷிஸ் ஆகட்டும், அவங்க 2 பேருமே லெஃப்ட். நல்லா போடுற ஒரு கேப்பபிலிட்டியோட தான் இருக்காங்க. ஸோ உங்க இது இனிஷியல் தாட்ஸ்? ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னீங்க? டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்களா? செகண்ட் பேட்டிங் எடுப்பாங்களா? ஆக்சுவலா ஒரு நல்ல கேள்வி. 2 டீமுமே டாஸ் வின் பண்ணா சேசிங் தான் பண்ணுவாங்க. ஏன்னா, அட்லீஸ்ட் இந்தியன்ஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா டிஃபெண்ட் பண்றது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆஸ்திரேலியா என்னதான் நீ 400 அடிச்சாலும் அவங்க சேஸ் பண்ண தான் நினைப்பேன். ஏன்னா, அவங்க கிட்ட அதுக்கு டிஃபெண்ட் பண்ணறதுக்கான பவுலிங் பொட்டன்ஷியல் இல்லன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். யாரா இருந்தாலுமே சேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. இங்க அதே தான். அதே நம்ம எல்லா வீடியோலயுமே பிரிவியூல சொல்ற அதே தியரி தான். எப்படியாச்சும் ஒரு 40 ஓவருக்கு ஒரு 180லேருந்து ஒரு 190 ஃபார் 4 ஃபார் 3 அப்படின்னுவாங்க. ஒரு பேட்ஸ்மேன் நீங்க ஆங்கர் ரோல் கம்பல்சரி ஆடியே ம். ஆகணும். அப்பதான் லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 70, 80 அடிச்சீங்கன்னா, ஒரு 270, 280 வரும். 280 அதாவது இங்க துபாய் ஹிஸ்டரியிலேயே வெறும் 5 வாட்டி தான் 300 அடிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு 300க்கு ஆசைப்பட்டு 150க்கு கொட்டிக்காதீங்க யாரும். ஒரு 270, 280 அடிச்சீங்கன்னா, செம்ம பெட்டரா இருக்கும். அப்படி இருந்தா தான் உங்களால வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். அதுக்கு கீழ 270 கீழ போயிடுச்சுன்னா, சேஸ் பண்ண டீமுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆஸ்திரேலியன பொறுத்தவரைக்கும் சேஸ் பண்ண தான் போறாங்க. ஸ்டீவ் ஸ்மித் அதான் பண்ணுவாரு. இந்தியா வின் பண்ணா பங்களாதேஷ் வின் பண்ணல. வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்களா? செகண்ட் பேட்டிங் ஏன்னா அவங்க சேஸும் பண்ணியிருக்காங்க. ம். டிஃபெண்டும் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்தியா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியாவும் சேஸ் தான் பண்ணும். ஏன்னா, நம்மளும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி டப்புன்னு 3 விக்கெட் விட்டுட்டோம். அண்ட் இல்ல நம் ஆ. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியா டாஸ் வின் பண்ணாங்கன்னா, இதுவரைக்கும் வின் பண்ணல இந்த சீரிஸ்ல. வின் பண்ணாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. பட் நான் வந்து செகண்ட் பேட்டிங் ஏன் ஆடுவேன்னு சொன்னா, முன்னாடியே சொன்னேன் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் வீக். ம். ஆஸ்திரேலியால டிஃபெண்ட் பண்ண முடியாது. நம்ம 250, 260க்கு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாலே, நம்மளால அது ஈஸியா சேஸ் பண்ண முடியும். ம். அண்ட் ஜம்பாவ தவிர வேற யாரும் அப்படி இன்டிமிடேட்டிங்கா போட்டு நம்மள குழப்புற அளவுக்கு யாருமே அதான் இல்ல. நீங்களே அந்த பாயிண்ட் சொன்னீங்க. ஆஸ்திரேலியா பவுலிங் வீக்ன்னு. அதனால தான் நான் சொல்றேன், ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு. நான் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நம்ம 300 அந்த கிரவுண்ட்லயே 5 தடவ தானே ஹிஸ்டரியிலயே அடிச்சிருக்கோம். நம்ம 300, 400லாம் கண்டிப்பா அடிக்க முடியாது. கண்டிப்பா 280லேருந்து 300 ஓரளவுக்கு மார்ஜின் தொடலாம். நான் 300 அடிக்கவே முடியாதுன்னு சொல்லல. பட் அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் சேசிங். ம். அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் சேசிங். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்த நம்ம குடுக்க மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ம். இப்போ அவங்களோட ஸ்ட்ரெங்த்துக்கு நம்ம இந்தியா விளையாடுவாங்களா என்னன்னு தெரியலல்ல. இந்தியாவோட ஸ்ட்ரெங்த் வந்து டிஃபெண்ட் நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ தெரியல. அது டாஸ் வின் பண்றது அது ட டாஸ் விழுகிறத பொறுத்து இருக்கு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோஹித் சர்மா ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பவுலிங் பெருசா இல்ல. ஸ்பின்னருமே இவங்க ஆடம் சாம்பா மட்டும் தான் நம்மள த்ரெட்டன் பண்ற ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. மத்த எல்லாருமே பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸுங்கும்போது, அத அந்த ஒரு வீக்லிங்க வந்து டாமினேட் பண்ண
ரோஹித் சர்மா இருக்கு. வாய்ப்பு இருக்குல்ல. பட் நான் வாய்ப்ப தான் சொல்றேன். ஓகே, ஓகே. லைக் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியுது. நீங்க சொல்ற ஒரு அருமையான பாயிண்ட். ஏன்னா, ம். அந்த வீக் லிங்க் எல்லாம் போட்டு அடிச்சு நவுத்தி ம். அந்த நான் சொன்ன அந்த 300 ஏன்னா 280 தான் சேஸபிள். ம். அதுக்கு மேல போனாலும் சேஸ் பண்ண முடியாது. 280, 290 மேல போனாலும் சேஸ் பண்ண முடியாது. ஒரு 320, 330 நம்ம அடிச்சிட்டோம்னா, அவங்களுக்கு அந்த சான்ஸ நீங்க குடுக்க ம். வேணாம்னு ம். நெனைக்கிறீங்க. ம். பட் நான் என்ன நெனைக்கிறேன்னா, அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம குடுக்க வேணாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ டாஸ் வின் பண்ணா இப்படி தான் 2 டீமுமே போவாங்க. அண்ட் ஆஸ் எ வியூவர்ஸ்க்கு இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, எக்கச்சக்க சேஞ்ச் நடந்திருக்குங்க இந்த ஸ்குவாட்ல. ஆக்சுவலி சொல்லப்போனா. என்னன்னா, அதாவது இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே நம்ம சம்மந்தமே இல்லாம வருண் சக்கரவர்த்தி ஆடிட்டு, வருண் வந்துட்டு 5 விக்கெட் வேற எடுத்துட்டாரு. அதாவது இட்ஸ் அ குட் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது உண்மையாலேயே குட் ஹெட்டேக்கா? இல்ல வந்துட்டு எங்கேயோ போற ஓனான வேட்டிக்குள்ள விட்டுட்டோமா? அது அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. ம். நம்மளே பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம்ல. ம். வருண் சக்கரவர்த்தி விளையாண்டா நம்மளால நியூசிலாந்து மாரி ஸ்ட்ராங்கான டீம பீட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். ம். அப்போ எனக்கு தெரிஞ்சு இதே 4 ஸ்பின்னர்ஸோட தான் போவாங்க அப்படிங்க. இந்தியாவோட 11 சேம் 11ஆ தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓ! ஓகே. அதாவது நீங்க 4 ஸ்பின்னரோட போவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இது சேம் டீம் 4 சேம் டீம். ஸ்பின்னரோட தான் இந்தியா நெக்ஸ்ட் மேட்ச் செமிஃபைனல் விளையாட போறாங்கங்கிறது 100% என்னால சொல்ல முடியும். பட் என்னோட வியூ என்னன்னா, 4 ஸ்பின்னரோட ஓகே செமி போய்ட்டோன்ற கான்ஃபிடன்ஸ்ல நம்ம ட்ரை பண்ணோம். ஆனா, ஃபாஸ்ட் பவுலிங் 2 பேர வச்சுட்டு மெயின்டெயின் பண்ண முடியாது அப்படின்றது என்னோட வியூவா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியா வந்துட்டு ஆல்ரெடி லைக் ஹர்திக் பாண்டியாவ நம்ம 3 பேசரா தான் பார்க்கணும். நம்ம அங்க 2ண்ட் பேசரா ஆமா. பார்க்கிறதே ஒரு 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 தப்பான விஷயம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து சிப் இன் தான் பண்ணணும். நம்ம அவர மெயினா விக்கெட் எடுக்க வைக்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். நான் என்ன நெனைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா வருண் ஆட தான் போறாரு. 5 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. குல்தீப் அன்பார்ச்சுனேட்லி அவர் தான் அவரோட பிளேஸ் சாக்ரிஃபைஸ் நீங்க என்ன பண்ணியாகணும். சொல்றீங்கன்னா, குல்தீப் பதிலா ட்ராப் பண்ணிருவாங்க. குல்தீப் ட்ராப் பட் ஹைண்ட்சைட் பார்த்தோன்னா, இட்ஸ் அன்ஃபேர் ஃபார் குல்தீப். ஏன்னா, அவர் தான் நம்ம மேட்ச் வின்னரா இருந்திருக்காரு. பட் கரண்ட் ஃபார்ம் ஏன்னா ரவி சாஸ்திரியுமே சொல்லியிருந்தாரு, நம்ம கரண்ட் ஃபார்ம் வச்சு போறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ம். ஸோ கரண்ட் ஃபார்ம் வச்சு அதே மாரி வருண் அவங்க யாரும் ஆடுனது கிடையாது பெருசா. ஸோ வருண வந்து எல்லாருமே க்ளூலெஸ்ஸா இருக்காங்கன்றப்போ, அவங்களும் க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ வருண் தான் ஆடுவாரு. அண்ட் வருண் கூட வந்து குல்தீப்க்கு பதிலா நான் என்ன நெனைக்கிறேன்னா, நம்ம எக்ஸ் ஃபேக்டரா இந்த கனா படத்துல சொல்ல மாரி, அவள வந்து ஒதுக்கி வைக்கல, ஒளிச்சு வச்சேன் அப்படின்ற மாரி வருண் சக்கரவர்த்தி. இல்ல ஹர்ஷதீப் சிங் நம்ம சர்தார்ஜி உள்ள வருவார்ன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. அப்ப கொண்டு அவர கண்டிப்பா ஒதுக்கி தான் வச்சுட்டாருன்னு சொல்றீங்களா? அவர ஒதுக்கி வைக்கல. அவர ஆ. வந்து பதிக்கவே அவர ஒளிச்சும் வைக்கல, பதிக்க ஒதுக்கியும் வைக்கல. பதிக்கவும் வைக்கல. அவர ஆ. வந்து ஹர்ஷித் ராணா விளையாடணுங்கிறதுக்காண்டி அவர என்ன சொல்றது? நீங்க உட்காருப்பா தம்பின்னு சொல்லிட்டாங்க. உட்காருப்பா தம்பின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஓகே. எனக்கு ஹர்ஷ்தீப்ப இனிமே கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல. ம், ம், கொண்டு வரணும்னா லாஸ்ட் மேட்ச் கொண்டு வந்திருக்கணும். ம், ம், இனிமே அந்த சேஞ்ச் இப்போ இது ஒரு வின்னிங் டீமா இருக்கு. ம், கன்வின்சிங்கா நியூசிலாந்து மாரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம வின் பண்ணியிருக்கோம். ம், ஆஸ்திரேலியா ஐசிசி டோர்னமெண்ட்ன்னு வந்துட்டா, ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்ன்னு வந்துட்டா, அவங்க எவ்வளோ த்ரெட்டனிங்கான டீம்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ம், ஸோ இந்த வின்னிங் காம்பினேஷன மாத்துவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா, நீங்க சொன்ன மாரி வருண் சக்கரவர்த்திய வந்து அவங்க அதிகமா விளையாண்டது கிடையாது. ம், ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் அதிகமா விளையாண்டதில்ல. ம். ஸோ இதே காம்பினேஷனோட தான் போவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, திரும்ப அப்படி கொண்டு வரணும்னாலும் இவங்க குல்தீப். குல்தீப்ப ட்ராப் பண்ணிட்டு, ம். ஹர்ஷித் ராணாவ தான் கொண்டு வருவாங்க. திரும்ப ஹர்ஷ்தீப் பக்கம் மாட்டாங்க. மாட்டாங்க. இந்த ஓகே. டோர்னமெண்ட்ல. ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட் தான். மோஸ்ட்டா யாருமே அந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்க. வருண் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் வருண் தான் இருப்பாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, டிராவிஸ் ஹெட்ன்னு ஒருத்தர் இருக்காரு. நமக்கு அவர் பேர்ல தல இருந்தாலும் நமக்கு தலைவலி குடுக்குற ஒரே ஆள் அவர் தான். அந்த தலைய வந்து 2 பேர் தான் டக் அவுட் ஆக்கியிருக்காங்க. ஒண்ணு வந்து மிச்சல் ஸ்டார்க். அதுக்குன்னு அவரே அங்க வந்து கூப்ட்டு பவுலிங் போட முடியும்னா முடியாது தான். ஏன்னா அது அவர் ஓன் கண்ட்ரி. அவங்க ஊர்க்காரரு. அவங்க கன்ட்ரிக்கே விளையாட வர விளையாட மாட்டேங்குது. மாட்டாரு. நமக்கு வரமாட்டாரு கண்டிப்பா. ஸோ இன்னொருத்தர் யாரு அப்டின்னா, நம்ம ஹர்ஷதீப் சிங் தான். பஞ்சாப்க்கு ஆடும்போது சன்ரைசர்ஸ் அந்த மேட்ச்ல லாஸ்ட் ஐபிஎல்ல அதாவது டிராவிஸ் ஹெட்டுக்கு 4த் ஸ்டிக்ல போட்டா அந்த எட்ஜ் வாங்குற ஒரு ஒரு இது இருக்கு. வீக் ஒரு பாயிண்ட் இருக்கு. அது நம்மளே பார்த்தோம். அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பும்ராக்கு இவ்ளோ தான். நமக்கும் வேர்ல்ட் கப்புக்கும் இந்த டிஃபரன்ஸ் இவ்ளோ தான். ஸோ அது நம்ம மிஸ் ஆச்சு. ஸோ அதே மாரி அந்த ஒரு வீக் லிங்க் வந்து எக்ஸ்போஸ் வந்து நம்ம ஹர்ஷதீப்பால பண்ண முடியும் நான் நெனைக்கிறேன். ஸோ ஹர்ஷதீப் வந்து அவங்க எக்ஸ் ஃபேக்டரா நான் முன்னாடி சொன்ன மாரி ஒளிச்சு நம்ம வந்து ஒளிச்சு தான் வச்சிருக்கோம். இந்த மேட்ச் நம்ம இறக்குறோம். அவன் வந்து போட போறான். ஏன்னா ஹர்ஷித் ராணா பெருசா நல்லா தான் போட்டிருக்காரு. நம்ம அவர குறையுமே சொல்ல முடியாது. பட் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நம்ம வந்து வின்னிங் காம்பினேஷன்லாம் தாண்டி இந்த மாரி எக்ஸ் ஃபேக்டர்ஸ் தான் உள்ள வந்துட்டு டோர்னமெண்ட் வின் பண்ணி தருவாங்க. கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
2021 ஐபிஎல் அப்போ ம். சுரேஷ் ரெய்னா தான் எல்லா மேட்சும் ஆடுவாரு. பிளே ஆஃப்ஸ்க்கு ராபின் உத்தப்பா ராபின் எடுத்துட்டு உத்தப்பா வருவாங்க. ராபின் உத்தப்பா வெறும் அந்த 2 மேட்ச் தான் ஆடியிருப்பாரு. அந்த 2 மேட்ச்லயும் 50 அடிச்சிருப்பாரு. நம்ம சிஎஸ்கே வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஹர்ஷதீப் சிங்க உள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு என்னோட கட் ஃபீலிங் சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ. நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட். ம். இது பண்ணுனா நல்லா தான் இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங்குக்குமே ஒரு பயங்கர பூஸ்டிங்கா இருக்கும். ம். ஆனா, எனக்கு இது நடக்கிறதுக்கா நல்ல பாயிண்ட். நல்ல கரெக்ட்டான ஒரு மேட்ச் பாயிண்ட் தான். ம். பண்ணுனா ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஹெட் நம்மளுக்கு த்ரெட்டனிங்கா ம். ரொம்ப நாளா இருக்காரு. அவர டேக்கிள் பண்ணலாம். ஆனா, நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸோ கம்மி. கம்பீர் வந்து என்னால முடியும். ஆனா நான் பண்ண அதேதான். மாட்டேன். முடியும். ஆனா பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படிங்க. சொல்ல ஓகே, ஓகே. ஸோ இதான் உங்க வியூ. ஸோ என் வியூ இதான். ஸோ நம்ம இந்தியா ஸ்குவாட் எப்படி போவாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா, கில், விராட், ஸ்ரேயஸ், கேஎல், ஹர்திக், ஜடேஜா, அக்சர், குல்தீப்க்கு பதில் வருண் வரும். அண்ட் குல்தீப் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஹர்ஷித் ஹர்ஷித். ராணா தான் வருவாங்கன்னு இவர் சொல்றாரு. எனக்கு ஹர்ஷதீப் வந்தா நல்லாருக்கும். அவருக்கும் ஹர்ஷதீப் வந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த கேம்பிள் எப்படி போறாங்கன்னு நமக்கு தெரியல. அண்ட் மோரோவர் நம்ம ஷமி கூடயே ஷமி இருப்பாரு. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க மேத்யூ ஷாட்ன்னு அவர் ஆக்சுவலி ரொம்ப டேலண்டடான பிளேயர். செம்ம பிளேயர். அந்த இங்கிலாந்து மேட்ச்லயே இவர் தான் அடிப்பாரு ஸ்டார்ட்டிங்ல. அப்புறம் தான் இங்கிலீஷ் செஞ்சுரி அடிப்பாரு. அந்த ஒரு பிளேயருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால அன்பார்ச்சுனேட்லி இஸ் ரூல்ட் அவுட். ரூல்டு. அது பதிலா கூப்பர் கனோலி அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு ஆல்ரவுண்டரா அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு டாக்டிக்கல் மூவா இருக்குமா? இல்ல வந்துட்டு சும்மா அவர வந்து துபாய் சுத்தி காமிச்சுட்டு ஃப்ரேசர் மெக்கர்க் தான் ஓப்பனிங் ஆட போறாரா? இப்போ ஆஸ்திரேலியன் 11 வந்து ரூல்ட் அவுட் 11ன்னே தனியா ஒரு 11 ஆமா. போடலாம். அதுவே செம்ம அவ்வளோ டீமு. அது அது இந்த ஆக்சுவலா இப்ப இருக்கிற டீம்ம பீட் பண்ணிரும் போல. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரூல்ட் அவுட் 11 இருக்கு. இப்போ மேத்யூ ஷாட் வேற இன்ஜுரியில போயிருக்காரு. கனோலி வந்து எனக்கு பிளேயிங் 11ல இருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஆனா துபாய் பிட்ச்ல அவர் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஆனா அவரு ப்ரூவன் கமாடிட்டி கிடையாது. இது இன்டர்நேஷனல் மேட்சஸ் 1ஓ 2ஓ மேட்சஸ் ஆமா. தான் விளையாண்டுருக்காரு. ஒரு செமி ஃபைனல்ல டைரக்ட்டா வந்து பெருசா விளையாட முடியுமா? பெருசா எஃபெக்டிவா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா, எனக்கு அவர விளையாட வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஃப்ரேசர் மெர்க் வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டரா யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா, அந்த பவர் பிளேல துபாய்ல வந்து அந்த பவர் பிளேல ஸ்கோர் பண்றது தான் ம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவரைக்கும் விளையாண்ட பட்டா மேட்சஸ்ல. பாக்கியம், படாட்டி லேகியம். அப்படி இருக்கிற ஒரு பிட்ச்ல ஃப்ரேசர் மெர்க் அவர மாரி ஒரு எக்ஸ் ஃபேக்டரான பிளேயர கொண்டு வந்தா, ம். எ ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 எட்ஜ் வரப்போது. பெருசாலாம் இல்ல. ஒரு 40, 50 அடிச்சா கூட போதும்ல அந்த பவர் பிளே. அவரு ஒரு 30 பால்ஸ் 50, ஒரு 35 பால்ஸ் 60, ம். இல்லன்னா ஒரு 30 பால்ஸ் 40 அடிச்சா கூட அது பயங்கர ம். எஃபெக்டிவான ஒரு ஸ்கோரா தான் ம். இருக்கும். ஸோ என்ன அப்டின்னா, அவர் சொல்ற மாரி கூப்பர் கார்னோலி ஆக்சுவலா செம்ம பாயிண்ட் சொன்னாரு. ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ் மைண்ட் கேம் ஆடுவாங்க. திடீர்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அங்கருந்து கூட்டிட்டு வராங்கன்னா, அவர ஆட வைக்காம கூட இருக்கலாம். இப்போ நம்ம நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்பின் வீக்ன்ற ம். அங்க ஜம்பா தவிர யாரும் ஸ்பின்னர்ஸ் இல்ல. ஸோ இவங்க வந்து ஓகே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆடுறதுக்கு இன்னும் பெட்டரா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பிராக்டிஸ் பண்ணிட்டு கூட வரலாம். அதாவது மென்டலா கூட இந்த கேம் ம். நடக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்குமே இவரு நம்ம சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாரியுமே ஃப்ரேசர் மெக்கர்க் ஆடுறது தான் ஐடியல். ஐடியல். அவர் வந்துட்டு அதே தான் அந்த எக்ஸ் ஃபேக்டர் அவர் குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 பால்ல 60, 70லாம் அடிச்சு கிழிச்சிட்டாருன்னா, நம்ம அங்கேயே முடிஞ்சுச்சு கேமு. நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. 10 ஓவர் ஆடுறாரு. பால் புதுசா இருக்கு. 2 பேர் தான் வெளிய. நீ 30 பால் ஆடுற. 60 ரன் அடிச்சுட்ட. உன் டீம் ஸ்கோர் 80 வந்துருச்சு. 60ங்கிறது நம்மளுக்கு ஆ. பெரிய விஷயம். ஒரு 50 அந்த குயிக் ஃபயர் 50ங்கிறதுனாலே அவங்க ஒரு ஃப்ரண்ட் சீட்டுக்கு போயிருவாங்க ம். கண்டிப்பா. ஸோ, அதுக்கப்புறமா நீங்க 10 ஓவர் 70 வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் 300 உங்களுக்கு வெறும் 230 ரன்ஸ் தான் 40 ஓவர்ல. அது அவங்க பேட்டிங் லைனப் பார்த்தீங்கன்னு ம். வச்சுக்கோங்களேன். டிராவிஸ் ஹெட் சொல்லவே வேணாம். ஸ்டீவ் ஸ்மித், அலெக்ஸ் கேரி, ஜாஷ் இங்கிலீஷ், மார்னஸ் லபுஷன், கிளென் மேக்ஸ்வெல்னு இத்தன பேர் இந்த 6 பேர மீறி நீங்க வந்து கண்டிப்பா அந்த 6 பேர அடிச்சுருவாங்க. ஸோ, வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர அவங்க எடுத்துட்டு வரணும்னு நானுமே நெனைக்கிறோம். ஸோ, அந்த ஒரு சேஞ்ச் தான் நம்ம இந்த எதிர்பார்க்கிறோம். ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப்ல என்னன்னா, இப்போ ஃப்ரேசர் ஹெட்டும் ஒரு ஸ்டார்ட் குடுத்துட்டாங்கன்னு ம். வச்சுக்கோங்களேன் பவர் பிளேல. ம். அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே ம். ஹிட்டர். ம். எல்லாருமே அந்த ஸ்டார்ட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஸ்டீவ் பிளேயர்ஸ். ஸ்மித் அண்ட் மார்னஸ் மட்டும் தான் ஓரளவுக்கு ஆடுவாங்க. ஒரு ஆங்கர். அவங்க ஒரு சைடு நின்னு விளையாண்டாலும், ம். ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து அந்த ஸ்டார்ட் கிடைச்சிருச்சுன்னா, அவங்க அந்த ஸ்டார்ட்ட விடாம எடுத்துட்டு போக தான் பார்ப்பாங்க. ம். எடுத்துட்டு போறதுக்கான டேலண்ட்டும் அந்த பிளேயர்ஸ்ட்ட இருக்கு. ஸோ நம்ம ஸ்குவாட் எல்லாமே பார்த்துட்டோம். இந்தியா எப்படி போவாங்க, ஆஸ்திரேலியா எப்படி போவாங்கன்னு. ஸோ நம்மளோட இன்ட்ரஸ்டிங் செக்மெண்ட்க்கு வந்திருக்கோம். என்னன்னா, த கீ பேட்டில்ஸ். அதாவது எந்த 2 பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா மோதிப்பாங்க. எந்த டீமுக்கு அட்வான்டேஜ் ஆகும்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எது உங்களோட மோஸ்ட் அவைட்டட் கீ பேட்டிலா இருக்க போகுது? அம் ஹெட் தான் நம்மளுக்கு பெரிய தலைவலியா ஆமா. இருப்பாரு இந்தியன் டீமுக்கு. ஸோ அந்த ஹெட்ட வந்து
மேட்சப்ல ஹெட்ட வந்து எப்படி அவுட் ஆக்குறது, எப்படி அவர கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கும்போது, எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ம். மேட்சப்பா இருப்பாரு ஹெட்டுக்கு. ம். ஏன்னா ஹெட்டும் வருண் சக்கரவர்த்தியும் ஆப்போசிட்டா இதுவரைக்கும் விளையாண்டதே இல்லன்னு நெனைக்கிறேன். ஐபிஎல்ல விளையாண்டத தவிர இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாண்டதில்ல. ஸோ ஹெட்டுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சப் வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஆக்சுவலி இது செம பாயிண்ட். ஏன்னா, ஹெட் வந்து பேஸ் பவுலர்ஸ் வச்சு தான் பண்ண ம். அப்படிலாம் கிடையாது. அவர் ஸ்பின் கொஞ்சம் வீக் தான். அந்த டைம்ல வந்துட்டு வருண் வந்து எல்லாமே பண்ணுவாரு. ஆ வெதர் இட்ஸ் ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின் எல்லா வேரியேஷனும் போடுறனால, அவர வச்சு ட்ரை பண்ணி ஒரு விக்கெட் எடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் மேக்ஸ்வெல். ம். ஏன்னா அதேதான். மேக்ஸ்வெலும் சுத்தமா போறாரு. அவர் வர டைம்க்கு வருணுக்கு ஒரு 2, 3 ஓவர்ஸ் கண்டிப்பா வச்சிருப்பாரு ம். ரோஹித் சர்மா. ஸோ அந்த டைம்ல வந்து வருணோட ஸ்பின்ல மாட்டிக்கிட்டாருன்னா, மேக்ஸ்வெலுமே முடிஞ்சுச்சு கத. ம். வருண் சக்கரவர்த்தி, மேக்ஸ்வெல் ஒரு நல்ல ம். மேட்சப்பா இருக்கும். நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, ஒருவேள ஹர்ஷதீப் பண்ணானா, ஹர்ஷதீப் விசஸ் ஹெட்டுமே ஒரு நல்ல பேட்டிலா இருக்கும். நான் இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன கண்டிப்பா. மாரி ஹெட் அவர் 0ல தூக்கியிருக்காரு. ஆனா, அந்த அவே கோயிங் பால் வந்து ஹெட்டுக்கு ப்ராப்ளம் லெஃப்ட் இருந்துட்டே ஆர்ம் இருக்கும். சீமர் போடுறது கரெக்ட்டா இருக்கும் ஹெட்டுக்கு. அது ஸோ, அதனால ஹெட் விசஸ் ஹர்ஷதீப்பே நல்லா இருக்கும். இந்த பேட்டில மறந்துட்டீங்களே! ஜடேஜா விசஸ் ஜடேஜா, ஸ்டீவ் ஸ்மித் ஸ்மித். அததான் சொல்ல வந்தேன். ஜடேஜா, ஸ்மித்ங்கிற டெஸ்ட்லயும் சரி, ம். ஓடிஐலயும் ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பேட்டில். அதுல ஈக்குவலா தான் இருக்காங்க. ஜடேஜாவும், ஸ்மித்தும் அவரும் அடிச்சிருக்காரு, இவரும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ, அது இது ஒரு ஒரு டஃப் பேட்டில் தான். 2 பேருக்குமே டஃப். ம். ஜடேஜாவ அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்மித்தால அடிக்கவும் முடியும். ஸ்மித்த விக்கெட் எடுக்கிறதுக்கும் ஜடேஜாவால முடியும். ம். ஸோ, இதுதான் ஒரு கீ பேட்டிலா இருக்கும். ஸோ, இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் ஜான்சன், ரோஹித் சர்மா. அ என்னதான் ஸ்பென்சர் ஜான்சன் வாடகை மிச்சல் ஸ்டார்க் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அந்த லெவலுக்கு அவரால போட முடியலனாலுமே, இவரால அந்த 140, 150 கிளிக் பண்ண முடியுது. அதே அவாய் கோயிங்கோ, இன்கமிங் டெலிவரியில ஏன்னா ஏற்கனவே ஷாஹின் ஷா கிட்ட அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்காக ரோஹித்க்கு வந்து கொஞ்சம் அது கீ பேட்டிலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கீ பேட்ல இருக்கும். ஆனா, ரோஹித் சர்மாக்கு எவ்வளோ பேஸ் அவர பார்த்து பால் போடுறாங்களோ, அதுக்கு அத விட டபுளால அவர் இப்ப அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆடம் ஜாம்பா வெர்சஸ் ஆடம் விராட் சம்பா. கோலி. ஸோ விராட் கோலி ஆஃப் லேட் அந்த லெக் ஸ்பின் கிட்ட ட்ரபிள் ஆனால ஆடம் ஜாம்பா அவங்களோட பிரைம் ஸ்பின்னர். ஸோ அந்த பேட்டில் நல்லாருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, நேதன் எல்லிஸ் வெர்சஸ் ஹர்திக் பாண்டியா. இது நெறைய பேர் நெனச்சிக்க மாட்டீங்க. ஏன் அப்டின்னா, இது எப்புட்றா அப்டின்னா, நேதன் எல்லிஸ் ஒரு நல்ல எண்ட் ஓவர்ஸ் பவுலர். அவர்கிட்ட அந்த பேக் ஆஃப் த ஸ்லோவர் பால்லாம் இருக்கு. அந்த டைம்ல ஒரு ஹர்திக் பாண்டியா அவர் எப்படி கவுண்டர் பண்ண போறான்றது நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. நேத்தன் எல்லிஸும், ஹர்திக் பாண்டியாவும் தான் அந்த டெத்ல ஃபேஸ் பண்ண போறாங்க. ம். ஈச் அதர் ஃபேஸ் பண்ண இப்போ ஒரு இந்தியா சேசிங்ல இருக்கு அப்டின்னாலும், நேத்தன் எல்லிஸ் தான் டெத்ல போட போறாரு. ம். ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு போட போறாரு. ஆ ஆ ஆ இது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்தாலுமே, ஆமா. டெத்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்டின்னா, ஆஸ்திரேலியா தான் நேத்தன் எல்லிஸ் தான் வரப்போறாரு. ஸோ, இது யாருக்குமே நெனைக்க மாட்டாங்க. இது ஒரு ம். கீ பேட்டிலா இருக்கும் அப்டின்னு. ஆனா, ம். நேத்தன் எல்லிஸ் ஸ்லோ பால் நெறைய ம். போடுவாரு. ம். ம். இவருக்கு வந்து அட்டாக் பண்ண பாப்பாரு. ம். ஸோ, இது ஒரு ரொம்ப நல்ல முக்கியமான முக்கியமான பேட்டில். இது. ரொம்ப ம். மேட்ச்ல ஒரு ம். முக்கியமான ஒரு பேட்டிலா ஸோ, அதான். இந்த மாரி வரும்போது நம்ம இந்த ஒரு இதுவுமே வாட்ச் அவுட் இது நெறைய பேர் பேச ம். மாட்டாங்க. பட் வி ஹேவ் டூ வாட்ச் அவுட் ஃபார் திஸ். ஸோ நம்ம கீ பேட்டில்ஸ் பார்த்தாச்சு, ஸ்குவாட் பார்த்தாச்சு, என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்டான ஃபேண்டசி டீம்ஸ்குள்ள வந்துரலாம். ம். ஸோ ஃபேண்டசி டீம்ஸ் என்ன அப்டின்னா, நான் பிரெடிக்ஷன் வந்து ஃபேண்டசிக்கு அப்புறம் குடுக்குறேன். ஏன்னா, பிரெடிக்ஷன் நெறைய இருக்கு. ஸோ ஃபேண்டசி டீம்ஸ் என்ன அப்டின்னா, ஐ வில் கோ வித் ரோஹித் சர்மா, ம். விராட் கோலி, ஆ ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர விட வேணாம். அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஆ ஒருவேள வருண் இல்ல ஹர்ஷதீப் ஆடுனானா நம்ம ஹர்ஷதீப்புமே ஹர்ஷ்தீப். எடுத்துக்கலாம். ஓகே. ஆஸ்திரேலியாலருந்து நீங்க யாரு சூஸ் பண்றீங்க? ஆஸ்திரேலியால இருந்து கண்டிப்பா டிராவிஸ் ஹெட், அ அவர ஸ்டீவ் விட முடியுமா? ஸ்டீவ் ஸ்மித்து, ம், ஜாஷ் இங்கிலீஷ், ம், மேக்ஸ்வெல், ம். ஸ்பென்சர் ஜான்சன் எடுக்கலாம். எப்படியும் 1 ஒரு ஆர் 2 விக்கெட்ஸ் விக்கெட்ஸ் வாய்ப்பு விழுந்துரும். இருக்கு. ஆடம் சாம்பா. அவ்வளதான். ஸோ இதுதான் எங்களோட பிக்ஸா இருக்கு. இது கண்டிப்பா இவங்க எல்லாருமே பாயிண்ட்ஸ் எடுத்து தருவாங்க. ஸோ நம்ம ஃபேண்டசி செக்மெண்ட்டும் பார்த்தாச்சு. நம்மளோட ரொம்ப மோஸ்ட் அவைட்டட் பிரெடிக்ஷன்க்குள்ள வரும். பிரெடிக்ஷன். நாங்க எங்க பிரெடிக்ஷனும் தரோம். வியூவர்ஸ் நீங்க உங்க பிரெடிக்ஷனுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, இது இந்தியன் பயாஸ்டா இல்லாம 2 டீமோட ஸ்ட்ரெங்த், வீக்னஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, இந்தியா மட்டும் தான் 3 மேட்ச் ஆடிட்டு கம்ப்ளீட்டடான மேட்ச் ஆடிட்டு வராங்க. வெதர் இட் இஸ் டிஃபெண்டிங், வெதர் இட் இஸ் சேசிங் அது நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆன் த அதர் ஹேண்ட் ஆஸ்திரேலியா ஒரே ஒரு மேட்ச் இங்கிலாந்து கூட மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட வாஷ் அவுட். ஆப்கானிஸ்தானோட வாஷ் அவுட். அவங்க ஆடியிருக்காங்க. பட் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க ஒரு இன்னிங்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு வேளை ஃபுல் மேட்ச் போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. எக்ஸ்போஸ் ஆயிருக்கலாம். இங்கிலாந்து மேட்ச் மட்டும் தான் அவங்க ஃபுல்லா ஆடிட்டு வராங்க. அண்ட் அவங்க வந்து இந்த கிரவுண்டுக்கு புதுசு. நம்ம இந்த கிரவுண்ட்லயே ஆமா. ஆடிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இந்தியா இஸ் வெல் ரவுண்ட் கம்பேர்ட் டூ தெம்.
நமக்கு டிஃபெண்டிங்கோ, சேசிங்கோ ப்ராப்ளம் இல்ல. பட் அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதனால என்னோட பிரெடிக்ஷன் என்ன அப்டின்னா, ரொம்ப ஹையா இந்தியாவுக்கு அட்வான்டேஜ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, ஆஸ்திரேலியாவ நம்ம ரூல் அவுட்டும் பண்ணிட முடியாது. பட் இருந்தாலும் இந்தியா வில் கோ வித் 50-48 அதே 50-48 தான். இந்தியா வந்து வின் பண்ணி ஃபைனல்ஸ் போறாங்க. ஃபைனல்ஸ் நம்ம வந்து இன்னொரு ஐசிசி ஃபைனல்ஸ் ஆடப் போறோம். பட் இந்த வாட்டி ஆஸ்திரேலியா கூட ஆட மாட்டோம். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆஸ்திரேலியாவ செமி ஃபைனல்லயே தோற்கடிச்சுட்டு ஃபைனல்ஸ்ல போறாங்கன்றது என்னோட பிரெடிக்ஷன். உங்க பிரெடிக்ஷன் என்ன ப்ரோ? ஃபர்ஸ்ட்டு இந்தியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லும்போதே, என்னதான் ஆஸ்திரேலியா வீக் பவுலிங் வீக்கா இருக்கு. ம். அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11 இல்ல அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஒரு நாக் அவுட் மேட்ச்ங்கும்போது, இப்ப இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட எவ்வளோ பிரஷரா விளையாண்டாங்க. ம், ம். அந்த பிரஷர் இப்ப இந்தியாவுக்கு ஆ. வந்து ஆஸ்திரேலியாவோட ஃபேஸ் பண்ணும்போது இருக்கும். ஒரு ஏற்கனவே நம்மளுக்கு அந்த பயத்த காட்டியிருக்காங்க. அவங்க நம்மள ஒரு தடவ இல்ல. பல தடவ பல காமிச்சிட்டாங்க. தடவ நம்மள தோற்கடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, அது ஒரு மனசுல அது ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் தானே. ம், இந்தியன் ம். பிளேயர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்கும். ஸோ, நான் ஃபர்ஸ்ட் நான் நான் ஆக்சுவலா நானும் ப்ரோவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் 60 ஆஸ்திரேலியாவுக்கும், 40 இந்தியாவுக்கும் குடுத்திருந்தேன். ஆனா, நம்ம பேசம்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரு என்ன ஒரு நம்ம ஸ்ட்ரெங்த் அண்ட் ம். வீக்னஸஸ டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன தோணுதுன்னா, ஈக்குவலா தான் இருக்கும். 50, 50. 50, 50 சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு நான் ஆக்சுவலா என் முடிவ மாத்திக்கிறேன். 51 இந்தியாவுக்கு, 49 அதேதான். சேம் நீங்களும். ம். சேம் தான். இதுதான் நடக்கும்னு ம். நெனைக்கிறேன். ஸோ நாங்க 2 பேருமே இந்தியா வின் பண்ணி ஃபைனல்ஸ் போறோம். ஃபைனல்ஸ்ல நீங்க யார் வேணா வாங்கடா நாங்க ஜெயிச்சுருவோம். அப்படின்ற ஒரு இதோட தான் நாங்க முடிக்கிறோம். ஸோ இந்தியா வந்து கண்டிப்பா கன்வின்சிங்கா வின் பண்ணுமானா கிடையாது. பட் கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு நோட்டோட இந்த வீடியோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வியூவர்ஸ் நீங்க உங்க பிரெடிக்ஷனும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இந்தியா என்ன பண்ணணும், ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும்னு. ஆன் பேப்பர் இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஆஸ்திரேலியா கிட்ட அந்த பவுலிங் வீக் அதாவது நான் ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, ஏசலோட் இவங்க இல்லையேன்னு சந்தோஷப்படுறதா? இல்ல ஸ்மித் கேப்டன்சி பண்ண போறானேன்னு ஏன்னா அவர் ஒரு செம்ம கேப்டன். அந்த கேப்டன் வந்து என்ன வேணா பண்ணலாம். அது நம்ம இங்கிலாந்து மேட்ச்லயே பார்த்தோம். ஸோ அவங்க என்ன பா இதோட வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆன் திஸ் வீடியோ நம்மளோட பிரெடிக்ஷன் என்னன்னா, இந்தியா வில் கோ வித் 51-49 அண்ட் இந்தியா இஸ் வின்னிங் திஸ் மேட்ச் அண்ட் கோயிங் ஃபார் ஃபைனல். இப்ப நான் ம். வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே, ம். இது ரொம்ப டஃப்பான ம். ஒரு இதுதான் பெர்சன்டேஜா தான் இருந்துச்சு. இந்தியாவா? ம். ஆஸ்திரேலியாவா? என்னதான் ஆஸ்திரேலியா வீக்கா இருக்கு, இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாலுமே, நம்மளுக்கே ஒரு ம். டஃப்பானதா ம். இருந்துச்சு. ம். வியூவர்ஸ் உங்களோட பிரெடிக்ஷன ஷேர் பண்ணுங்க. நான் எந்த பிரெடிக்ஷன் வந்து கரெக்ட்டா ம். இருக்கு அப்படிங்கிறத நம்ம மேட்ச் ம். முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூல பேசுவோம். ஓகே. ஸோ கண்டிப்பா ரிவ்யூ வரும். ஸோ இது அப்படியே அவரு செம்மையா கியூ குடுத்துருவாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் செமி ஃபைனல் நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ரிவ்யூ தான் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61 சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தோஷ். ஜீவா பிரகாஷ். தேங்க் யூ.